நீட் எக்ஸாம்க்கு 180 கொஸ்டின்ஸ், அதுக்கு 180 மினிட்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க, அது தப்பு. 3 ஹவர்ஸ் கம்மியா தான் நமக்கு டியூரேஷன் தராங்க. அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம எப்படி ஆன்சர் பண்றது? பிசிக்ஸ் ரொம்ப டஃபா இருக்கு, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, அதை எப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்? இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் நம்மளோட வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி 1000+ ஷார்ட் ட்ரிக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள். அப்ப அந்த 1000+ ஷார்ட் ட்ரிக்ஸும் நீங்க அக்சஸ் பண்ணுமா? நீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப்லைன் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நமக்கு கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு? 9000. ஆனா ஆன் 1000+STங்கிற இந்த கோட 9994012841 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் கோர்ஸ் ஃபீஸ் 4999 தான். சீக்கிரமா என்ரோல் பண்ணுங்க. ஆஃப்லைன்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு வருது? 25000 வருது. இப்ப ஆஃப் 1000+STங்கிற இந்த கோட 9994012841 இந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 25000 கோர்ஸ் ஃபீஸ் பதிலா 14999 இந்த கோர்ஸை நீங்க அக்சஸ் பண்ணலாம். ட்ரிக் நம்பர் 42, அயனைசேஷன் எனர்ஜி. இது ஆட்டம்ல ஹைட்ரஜன் ஆட்டமோட அயனைசேஷன் எனர்ஜி என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இதுக்கு என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் பத்தி நமக்கு தெரியணும். சரியா? இப்ப என்ன தருவாங்க அப்படின்னா ஹைட்ரஜனோட அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கறத கொடுத்துட்டு 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல இந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட இந்த அயனைசேஷன் டோட்டல் எனர்ஜி -13.6 எலக்ட்ரான் வோல்ட். அதாவது ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்கு? இந்த பொசிஷன்ல இருக்கு. ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரானை டோட்டலா இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அதான் அயனைசேஷன் எனர்ஜி. இப்ப இது டோட்டலா வெளியில போயிடுச்சுன்னா அதோட எனர்ஜி என்னவா இருக்கும்? 0 எலக்ட்ரான் வோல்ட்டா மாறும். சரி, அப்ப 0 எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்றோம்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட்டோட 13.6 எலக்ட்ரான் வோல்ட் ஆட் பண்ணணும். இங்க என்ன எனர்ஜி இருக்கோ அதுக்கு ஈக்குவலா வெளியில இருந்து நம்ம எனர்ஜி நம்ம கொடுத்தோம்னா அந்த எனர்ஜி எடுத்து அந்த எலக்ட்ரான் வெளியில போயிடும். இப்ப இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். ஓகே, கிரவுண்ட் லெவல்ல இதோட அயனைசேஷன் எனர்ஜி ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு 13.6 எலக்ட்ரான் வோல்ட் தான். அப்ப என்ன பண்ணிடுவாங்க, இதை ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல அந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட அயனைசேஷன் எனர்ஜி என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. ஒண்ணுல இங்க -3.4 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கா? 3.40 எலக்ட்ரான் வோல்ட். இதான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அயனைசேஷன் எனர்ஜி. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அயனைஸ் பண்றதுக்கு ஹைட்ரஜனை அயனைஸ் பண்றதுக்கான எனர்ஜி என்னன்னா 1.51 எலக்ட்ரான் வோல்ட். இது 0.85 எலக்ட்ரான் வோல்ட். இது 0.54 எலக்ட்ரான் வோல்ட், 0.38 எலக்ட்ரான் வோல்ட், 0.28 எலக்ட்ரான் வோல்ட். அதாவது இதான் அயனைசேஷன் எனர்ஜி. சரியா? இந்த அயனைசேஷன் எனர்ஜி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் டைரக்டாவே கேட்கிறாங்க. இதுல எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறத உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு இது ட்ரிக் நம்பர் 42 போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான இந்த கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ்க்காக உங்களை தேடி வரும். தேங்க்யூ.